வெல்கம் டு சொடக்கு சமையல். இன்னைக்கு நம்ம என்ன பிளான் பண்ணிருக்கோம்னா காளான் வறுவல். காளான் வந்து கண்ணுக்கு நல்லது, மூளைக்கு நல்லது, சளி கூட நல்லது, மூக்குக்கு நல்லது, அப்புறம் ஓடுறதுக்காக காலுக்கு நல்லது, அப்புறம் பசியை எடுக்காம இருக்கிறதுக்காக வயிற்றுக்கு கூட நல்லது. என்னென்னலாம் சொல்றோம் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் இழுத்து விடுறோம். நான் கம்பி கட்டுவேன், நான் காஃபி கூட போடுவேன். விட்டா என்னது உன்னை பெஞ்ச் மேலே உட்கார வச்சு டீ குடிக்க வைப்பேன். டீ டீ சரி வா வா. கம்பி காட்டுறேன், காஃபி போடுறேன்னா ஆனால் கழுதிக்கிறேன். இப்போ வந்து காளான் 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 வறுவல் செய்யது எப்படின்னு அவ்வளோதான் பார்க்க போகிறோம். சரி வாங்க கிளம்பலாம். அவ்வளோதான். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து கடையிலேருந்து ஒரு பேக்கெட் காளான் வாங்கி வந்திருக்கோம். நீங்களே பாருங்கள். இந்த காளான் ஃப்ரெஷ் காளான்னு சொல்லிட்டு விற்றுன்னு வந்தாங்க. நாங்கள் அவசரமாக வாங்கிட்டு வந்தோங்க. பார்த்தீங்கன்னா பூஞ்சி பிடிச்சி காளான் எங்களுக்கு விற்றுட்டுருக்குறாங்க. நாங்கள் ஏமாந்துட்டோம். நீங்களே பாருங்கள். இந்த காளான் ஏதோ கொரோனா வைரஸ் வந்த மாதிரி இருக்குது. நீங்களே பாருங்கள். நீங்கள் பாருங்கள். இப்போ இந்த காளானை வந்து நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ தான் இது மேலே இருக்கிற கொரோனா வைரஸ் எல்லாம் போகும். சானிடைசர் எடுத்துக்கணும். சானிடைசர் 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 வா சீக்கிரம் சீக்கிரம். அவ்வளோதான். இப்போ நம்ம இந்த காளானை வந்து க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாத்துலேயும் இந்த 2 பாத்திரத்தை தவிர எதையும் எடுத்துன்னு வரதில்ல. ஏன்னா வீட்டில் வந்து வீடியோன்ற பேர் எடுத்தாலே இந்த 2 பாத்திரத்தை தவிர வேறு எதையும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. திரும்பி வேறு ஏதாவது பாத்திரம் கேட்டாலும் இதையும் பிடிக்குவாங்க. அதனால் நாங்கள் இதே எதாவது யூஸ் பண்ண போகிறோங்க. அது தக்காளி எடுத்துக்கலாம். ஆனால் பெரிய இந்த காளானை முதல்ல கழுவுனா வீடியோக்கு வியூஸ் இல்லைன்னா வச்சுட்டா போத்தின்னு அழுவானோ. அவ்வளோதான். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து காளான் கழுவி எடுத்துட்டோம். இப்போ நம்ம இதை வந்து சின்ன சின்ன பீஸாக புட்டு எடுத்துக்கலாம். கடலை எண்ணெய் மக்களை நம்பாதீங்க. இது நாங்கள் வீட்டில் தோசை போட்டு மிக்ஸி வச்சு கோல்டு விட்டர் என்ன. சரி வாங்க. இதை நம்ம அதாவது இதை வந்து நாங்கள் வந்து ஒரு 3 வாட்டி ரீடேக் எடுத்துட்டு இருப்போங்க. அதுக்கு தகுந்த மாதிரியே பாருங்க. நெருப்பே எரிய மாட்டேங்குது. நெருப்பத்தவை நெருப்பத்தவை ஏப்பா ஹெல்ப் பண்ணப்பா. ஏன்னாப்பா நீ கேமராவே எடுத்துனுங்கிறவா பழைய சீமனை எடுத்துனோம். சீமனை இல்லை இந்த எண்ணெயை ஊற்றிக்கலாமா? செக்கில் ஆட்டின எண்ணெய் கீழே ஊற்றினா அப்படி எரியும். பைடா. ஓகே ஊத்து. அவ்வளோதான். கடுகு வெடிச்சிருச்சு. இப்போ நம்ம 2 பச்சை மிளகா அப்புறம் 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ நம்ம இதை ஆட் பண்ணிடலாம். சரி அப்படியே எல்லாத்தையும் ஒரு வெங்காயம் கீழே விழுந்துருச்சு. ஓ நோ. இதை நான் மிச்சம் வைக்க போகிறதில்ல. இதை கழுவிட்டு நான் சாப்பிட போகிறேன். ஏன்னா சாப்பாடை வேஸ்ட் பண்ணக்கூடாது. இது தண்ணிங்க. ருது வந்து வெங்காயம் ஒழுங்க வதக்கிறதுக்கு முன்னாடியே மஞ்சத்தூள் போட்டால் நீங்களே பாருங்கள். அதனால தான் பாருங்க வெங்காயம் வந்து மஞ்சள் கலராக வந்துருச்சு. என்ன மன்னிச்சிருங்க மன்னிச்சிருங்க. இப்போ நம்ம இதில் வந்து லைட்டாக மிளகாத்தூள் அப்புறமா உப்பும் லைட்டாக ஆட் பண்ணிக்கலாம். பாருங்க இவ்வளோ நேரமா நாங்கள் 1 மணி நேரமா இது ஊதி கஷ்டப்பட்டு கரெக்டாக அது லைட்டாக வதங்கும் போது திடீர்னு அப்படியே நெருப்பு பிடிச்சி அது லைட்டாக தீர மாதிரி ஆயிடுச்சு. அதனால தான் இறக்கி வச்சிருக்காங்க. சீக்கிரம் எடுத்துனுவோம். இப்போ நம்ம லைட்டாக அதில் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக போடு. அவ்வளோதான். இப்போ நம்ம இதில் கொஞ்சமாக உப்பே ஆட் பண்ணிக்கலாம். போதும்னா அவ்வளோதான். காளான் வெட்டிட்டுங்க. புட்டுட்டுங்க. எடுத்து வைடா. எட்டு வைன்ற மாதிரி நானும் எடுத்து வை.
இதில் காளான் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். சாரி வச்சனக்கத்தை ஆட் பண்ணலாம். வதங்க வேடி பார்த்துட்டு இருக்க. போடு போடு எல்லாத்தையும் போட்டுரு. எல்லாத்தையும் போடுறேன். கேட்குற மண்ணே இதில் லைட்டாக தண்ணி விட்டுக்கலாம். அதாவது நான் வந்து ஒரு முடி தண்ணி எடுத்துருக்கிறேன். ஏய் முதல்ல எனக்கு தண்ணி தாடா. இந்த இவன் வந்து மிளகாத்தூள் எடுத்து வந்து போட்டான் பாருங்க, அப்போ அப்படியே அடிச்சு காட்டி என்னுடைய கண்ணு மூக்கு வாயெல்லாம் செம்மையை எரிய ஆரம்பிச்சிருச்சு. நான் தண்ணி காட்டுறேன் உனக்கு. தண்ணி இதான் தண்ணி காமிக்கிற கூட தண்ணியா அதுக்கு அதுக்கு நாங்கள் வருவோம் சொல்லிடுங்க. எவ்வளோ நேரம் தெரிஞ்சு நத்தி பெரியமானுது அதுக்கிட்ட புகையிலே வந்துடும். வாங்கும்போது நிறைய காளான் இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா நீங்களே பார்த்தீங்கன்னா பாருங்க எல்லாம் குறைஞ்சி போட மாதிரி இருந்துச்சு. இந்த வடை சட்டி எல்லாத்தையும் இழுத்துன்னு இருக்குது. அப்புறம் எங்களுக்கு எப்படி கிடைக்கும்? ஏய் வந்து வதக்கு. தண்ணியே விட்டுருக்கு தேவையில்ல. காளான் பொரியல் செஞ்சு வந்து கடைசியில் சாசு ஊற்றின மாதிரி ஆகிப்போது. எவ்வளோ தண்ணி பாருங்க எவ்வளோ தண்ணி வந்துருச்சு. ஓ மை காட். கடைசியில் இதை வந்து வடிகட்டிட்டு நம்ம இது ஒரு பீஸ் சாப்பிட்டிங்கன்னா அப்படியே ஒரு இப்படின்னு குடிக்கணும். கடைசியில் நான் டீ சொன்ன மாதிரி இதைத்தான் குடித்தேன் இன்னொரு டம்ளரில் ஊற்றி. காளான் நல்லா வெந்தாச்சு. இதில் கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிடலாம். சரி, எங்கள் வீட்டில் வந்து வாலிபால் இல்லை, அதனால் இதை போட்டு தான் நான் இப்படி போட்டு இது வந்து ஒடுங்கிருச்சுன்னா நான் வீட்டில் போய் கேளு வாங்குவேன். முன்ன மிளகாத்தூள் போட்டு அவ்வளோவா காரம் வரைக்கல, இன்னும் லைட்டாக ஆட் பண்ணிக்கலாம். போதும் அப்புறம் ரொம்ப இதாகிடும். போதும் காரம். அவ்வளோதான். நீங்கள் பார்த்தீங்கன்னா காளான் நல்லாவே வெந்தாச்சு. அது ரொம்ப சூடாக இருக்குது. அது கொஞ்ச நேரம் ஆறட்டும். நம்ம அதுக்குள்ளார ஒரு மேட்ச் போட்டு வந்தாங்க. தூக்கிடா. சரியா இல்லை இது எந்த இல்லை கடையில் கொடுத்தாங்க. இதை வச்சு ஏதோ காசு வருங்க. நாங்கள் அதை சேமிச்சு வச்சுருக்கிறோம். இப்போ வரைக்கும் நான் சம்பாரிச்சது 3 மூடிகள். அது இருக்கோம் நம்மளால இங்கே வச்சு நான் சிறந்தவன். பெரியவன்ட்டு ஹைட்டை அடிக்கக்கூடாது. ஏன்னா நான் சின்னவன் சொல்லிட்டு அவன் புரிஞ்சுக்கணும். குட்டையை அடிச்சு எனக்கு தகுந்த மாதிரி அப்படி மேலே விழுந்துருச்சு. நான் சீட் மேலே ஏறி கிலோவில் போகிறேன். ஏன்னா எவ்வளோ அவ்வளோதான். இப்போ காளான் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிட்லாம். இந்த டேஸ்ட்டை ஒரே லைனில் சொல்லணும்னா அம்முக்கிட்டு அம்மாள் டும்மாள் அப்படி இருக்குது. ஆமா அப்படிதான் இருக்குது. நீ என்ன போய் எப்போ நான் சாப்பிட்டாலுமே நீயே தான் நினச்சினுக்கிறேன்னு நினைக்கிறேன். இவனே இல்லைண்ணா இவனுக்கு பொறையேறணும். ஏன்னா எப்போ இருந்தால் எனக்கு தான் ஏறினுது. பொறையேறுந்தா பொறையேறு. ஹேய் தொண்டை மேலே குத்தனா எப்பயும் பொறையேறுன்னு சொல்லுவாங்க. தொண்டை மேலே அந்த கல் எடுத்து அப்படியே படுத்துக்க அப்படியே எப்படின்னு ஆகும். அப்படியே
இதோட டேஸ்ட் உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சொடக்கு சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.